எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 4 to 2 என்கோடர் எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். புரிந்து கொள்ள எளிதாக இந்த வீடியோ 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் IC7432வின் பின் விவரங்கள் இருக்கும். பின் எண்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் ஐசியை பிரெட்போர்டில் எவ்வாறு பொருத்துவது மற்றும் இந்த வீடியோவில் அப்ஜெக்டிவ் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது குறித்து காணலாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் OR கேட்டை பயன்படுத்தி 4 to 2 என்கோடரை உருவாக்கவும் பரிசோதிக்கவும் முடியும். இந்த செயல்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் நாம் சேகரிப்போம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், IC74LS32, கனெக்டிங் வயர்ஸ், மேக்னிஃபையிங் லென்ஸ். 4 to 2 என்கோடர்களை பற்றி எளிமையான சொற்களில் நாம் விவாதிப்போம். 4 to 2 என்கோடர் என்பது டீகோடரின் எதிர் செயல்பாட்டை செய்யும் டிஜிட்டல் சர்க்யூட் ஆகும். ஒரு 4 to 2 என்கோடர் என்பது 4 இன்புட் சிக்னல்களை பெற்று 2 அவுட்புட் சிக்னல்களை உண்டாக்கும் டிஜிட்டல் சர்க்யூட் ஆகும். ஒரு என்கோடரின் நோக்கம் பல இன்புட்களை குறைந்த எண்ணிக்கையால் ஆன அவுட்புட்களை சுருக்குவதாகும். ஒரு 4 to 2 என்கோடரில் 4 இன்புட் லைன்கள் 4 பிட் பைனரி நம்பரை குறைக்கின்றன. மேலும் சர்க்யூட் பைனரி இன்புட் காம்பினேஷன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட இன்புட் லைனை செயல்படுத்துகிறது. ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பொதுவாக டேட்டா கம்ப்ரஷன் மற்றும் சிக்னல் என்கோடிங் போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இன்புட்ஸ் Y0, Y1, Y2, Y3. ஒரு 4 to 2 என்கோடரில் Y0, Y1, Y2 மற்றும் Y3 என பெயரிடப்பட்ட 4 இன்புட் லைன்கள் உள்ளன. அவுட்புட்ஸ் A1 and A0. அந்த என்கோடரில் A1 மற்றும் A0 என பெயரிடப்பட்ட 2 அவுட்புட் லைன்கள் உள்ளன. IC74LS32வின் பின் விவரங்களை பற்றி விவாதிப்போம். IC74LS32 என்பது ஒரு குவாட் 2 இன்புட் OR கேட் ஆகும். அதாவது இது 4 இண்டிபெண்டன்ட் OR கேட்களை கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு கேட்டிலும் 2 இன்புட்டுகள் A மற்றும் B மற்றும் ஒரு அவுட்புட் Y உள்ளது. ஐசி ஆனது நிலையான ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் 5 வோல்ட் DC பவர் சப்ளை வோல்டேஜுடன் இயங்குகிறது மற்றும் ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் தேவைப்படுகிறது. IC74LS32வில் உள்ள ஒவ்வொரு OR கேட்டிலும் A மற்றும் B என பெயரிடப்பட்ட 2 இன்புட் பின்கள் உள்ளன. A மற்றும் B இன்புட் சிக்னல்களில் OR ஆபரேஷன் இன் முடிவை அவுட்புட் பின் உருவாக்குகிறது. இன்புட் பின்களில் A அல்லது B குறைந்தபட்சம் ஒரு லாஜிக் ஹையில் 1 இருந்தால் அவுட்புட் லாஜிக் ஹை 1இல் இருக்கும். 2 இன்புட்களில் லாஜிக் 0ஆக இருந்தால் அவுட்புட் லாஜிக் லோவாக இருக்கும். இங்கே பின்கள் 1 மற்றும் 2 ஆகியவை இன்புட் ஆகும். மேலும் பின் 3 அவுட்புட்டிற்கு உடையது. பின் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி இது ஒரு இண்டிபெண்டன்ட் OR கேட் லாஜிக்கை உருவாக்குகிறது. அதே வழியில் பின்கள் 4, 5, 6 ஒரு இண்டிபெண்டன்ட் OR கேட்டை உருவாக்குகின்றன. பின்கள் 10, 9 மற்றும் 8 மற்றொரு இண்டிபெண்டன்ட் OR கேட் லாஜிக்கை உருவாக்குகின்றன. மற்றும் பின்கள் 13, 12 மற்றும் 11 மற்றொரு இண்டிபெண்டன்ட் OR கேட் லாஜிக்கை உருவாக்குகின்றன. பின்கள் 7 மற்றும் 14 முறையே கிரவுண்ட் மற்றும் பவர் சப்ளை வழங்குவதற்கானவை. 4 to 2 என்கோடர் சர்க்யூட் உருவாக்கம் மற்றும் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பு. அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரித்து அவற்றை சரிபார்த்து 4 to 2 என்கோடர் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவும். லாஜிக் கேட் ஐசிக்களை அதற்குரிய எண்களுடன் அடையாளம் காணவும். இந்த சர்க்யூட்டில் OR கேட்டை மட்டுமே நாம் பயன்படுத்த போகிறோம். இந்த லாஜிக் கேட் ஐசியை ஐசிகளின் மேல் அச்சிடப்பட்ட பார்ட் நம்பர் மூலம் அடையாளம் காணலாம். OR கேட்டுக்கு பார்ட் நம்பர் IC74LS32 ஆகும். மேக்னிஃபையிங் லென்ஸ் பயன்படுத்தி OR கேட்டை அதன் பார்ட் நம்பர் IC74LS32 உடன் அடையாளம் காணவும். தவறிய, உடைந்த மற்றும் சேதமடைந்த பின்கள் இல்லாமல் 14 பின்கள் ஐசிக்களில் உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். IC74LS32வில் பின் 1ஐ கண்டறியவும். இது வழக்கமாக ஐசியின் ஒரு முனையில் ஒரு ஸ்மால் நேட்ச் அல்லது டாட் மூலம் பின் 1க்கு அருகில் குறிப்பிடப்படுகிறது. பின் 1இலிருந்து எதிர்கடிகார சுற்று திசையில்
பின்களை எண்ணத் தொடங்குங்கள். அதன் பொருள் அடுத்த பின் 2, தொடர்ந்து பின் 3 மற்றும் பல. பிரெட்போர்டில் ஐசியை வைக்கவும். பிரெட்போர்டின் மேல் உள்ள நாட்ச் அல்லது லயனுடன் பின் 1 அலைன் ஆகும் விதமாக ஐசியை வைக்கவும். கவனமாக பிரெட்போர்டில் ஐசியை சொருகவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைகளுக்குள் செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். இன்புட் சப்ளை மற்றும் கிரவுண்டை ஐசியுடன் இணைக்கவும். பவர் சப்ளை, இன்புட்கள் மற்றும் அவுட்புட்கள் போன்ற சிறந்த செயல்பாடுகளை கொண்ட குறிப்பிட்ட பின்களுக்கு கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு பின்னின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள குறிப்பிட்ட ஐசிக்கான டேட்டா ஷீட்டை பார்க்கவும். ஐசி 74LS32வின் பின் விவரங்களில் இருந்து பின் எண்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் மற்றும் சப்ளை ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பின் 14ஐ பவர் சப்ளையுடனும் மற்றும் பின் 7ஐ கிரவுண்ட் 5 வோல்ட்டுடனும் வயர்களை பயன்படுத்தி இணைக்கவும். இந்த வீடியோவில் ஐசி 7432வின் பின் விவரங்கள் மற்றும் பின் எண்களை அடையாளம் கண்டு பிரெட்போர்டில் ஐசியை எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி விவாதித்தோம். பகுதி 2இல் சந்திப்போம்.